நேரத்துலையும் எந்த இடத்துலையும் நீங்கள் இந்த ஜீவ தயவோடு இருந்தீங்கன்னா அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது. அப்படி நம்மளால் இருக்க முடியாமல் செய்யறது அப்படின்னா நம்ம மனம் என்ன பண்ணுதுன்னா இப்படி ஒன்றாக பார்க்கும் காட்சியை வந்து பிரித்து தனித்தனியாக காட்டி நம்ம துன்பத்துக்கு ஒன்றாக காண்பதே காட்சி வளர்க்குது. என்னை மேலே ஏற்றியது எதுன்னா தயவு தயவு தான் என்னை மேலே ஏற்றிடுங்க. அப்போ அந்த தயவுக்கு ஒருமை வேணுங்க. ஒருமையை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பல ரூபநாமமாக இருந்தாலும் ஜீவன் அதை ஒருமையோடு நினைக்கின்ற உத்தமர் தான் உறவு. உத்தமர் யார் அப்படின்னா நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த ஜீவன் தான் உத்தமர். அவருடைய உறவு இருந்துச்சுன்னா நீ எப்படி வளர்த்துக்கு நீ வந்து ஒரு நிரந்தரமான நிதி வாழ்வை நீ அடையலாம் அப்படிங்கிறது தான் மறைமுகமாக பெரியவர்கள் நூல்களையும் தன்னை வாழ்ந்து காட்டியதுலேயும் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது நமக்கு படித்து புரியல அப்படின்னா அதை தொடர்ந்து கொண்டு ஆர்வம் வருவாங்க. அதனால் நீ சன்மார்க்க சங்கத்தோடு கூடியது அப்படின்னு எதிர்ப்பு. அப்போ அந்த சன்மார்க்க சங்கத்தோடு கூடியிருந்தோம்னா நீ உண்மை சொல்கிறதுக்கு ஒருத்தர் அவங்க மூலமாக நீ கேட்டு தெரிந்து நீ வந்து கரை சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வழிபாட்டை நாம் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். எல்லாரும் வந்து என்ன ஒன்று மரணம்லாம் பெறணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மலைய லட்சியம் அப்படிங்கிறது அதுதான் நம்மளோட லட்சியம். அந்த ஒன்றுக்காக தான் நாம் வந்து இந்த முயற்சியை எடுத்து இந்த வழிபாட்டை தொடர்ந்து நம்ம ஜீவனம் கொண்டு வரோம். நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் கண்ணு நோக்கணும்னா கவனமாக இருந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த இன்பத்தை நீங்களும் அடையலாங்கிறதை ஞாபகப்படுத்துறது எடுத்து கொடுத்துருக்கோம்னா நாங்கள் வந்து கருவியாக பயன்படுத்த உங்களுக்கு விஷயத்தை சொல்லுவோம். இன்னும் டீப்பாக நம்ம வந்து சத்சங்கம்னு போட முடியுங்களா அதில் டீப்பாக இதை பற்றி கலந்து ஆலோசிக்கலாம். உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய கருத்துக்களை தேவைப்படுத்தலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியை 2 வருஷம் வந்து சொன்னீங்கன்னா இதுவே கடவுள் வழிபாடாக எடுத்து நாம் ஆராதனை